ஹாய் ஹலோ காய்ஸ். இன்றைக்கி அன்றைக்கி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நான் வந்து இன்ஸ்டாவில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாட்ச்சு நல்லா இருக்கு, நான் இந்த புது வாட்சாக இருக்கு அப்படின்ட்டு ஆர்ட்ரு பண்ணேன். நான் 5 நாள் கழிச்சு இன்றைக்கி ஆர்ட்ரு கைக்கு வந்துச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக ஏமாற்றி வச்சுருக்காங்க. மொத்தமாக ஏமாற்றி வச்சுருக்கானுங்க. அதுக்கு நான் அன்றைக்கி கால் பண்ணாங்க. இது ஆர்ட்ரு பண்ணி ஒரு 2 நாள் கழித்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி நீங்கள் மொத்தம் 15 பேர் இந்த வாட்ச் ஆர்ட்ரு பண்ணியிருக்கீங்க. அதில் 3 பேர் செலக்ட் ஆகிருக்குங்க. 3 பேர் நம்பரை குலுக்கல் முறையில் நாங்கள் எடுத்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் அந்த 3 பேரில் உங்கள் நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிறது சொன்னாங்க. அது என்ன மாரி குலுக்கல் மேம் அப்படிங்கிறது நான் கேட்டதுக்கு அவங்க இந்தமாரி வாட்ச் ஆர்ட்ரு பண்ணீங்கல்ல, அந்த இதுக்கு ஒரு கார் வந்திருக்கு, அப்படி இல்லாட்டி நீங்கள் கேஷாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. கார்னா இது வீட்டுக்கு வந்து கொடுத்துருவீங்களா அப்படின்ட்டு கேட்டேன். ஆமாம், ஃபஸ்ட்டு பாதி அமௌண்ட்டு கட்டினாலே போதும் அப்படின்னு. எவ்வளோ மேம் அப்படின்னு கேட்டேன். 6500 கட்டினா போதும் சார் அப்படிங்கிட்டாங்க. 6500 நான் போகும்போது லைட்டாக இதாகிடுச்சு. வேணாம், கேஷ்னா எப்படி மேம்? அதே தான் சார் 6500 அப்படின்னு கேட்டேன். ஒரு 2000 தான் மேம் இருக்குது அப்படிங்கிறது நான் சொன்னேன். ஒரு 3500 கொடுங்க, நாங்கள் கொண்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இல்லை மேம் வேணாம் அப்படின்ட்டு நான் அந்த இதை கேன்சல் பண்ணிட்டேன். காரையும் கேன்சல் பண்ணிட்டு நான் காசையும் கேன்சல் பண்ணிட்டேன். இது கேஷாக கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. வேணாம் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தா, நான் ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணங்கிறது தெரியுது, எனக்கு பெரிய பல்பாக கொடுத்துருக்கானுங்க அந்த கம்பெனிக்காரனுங்க. இந்த வீடியோ முடியும் போது லாஸ்ட்டில் அவங்க நம்பரை காமிக்க பாருங்கள். இன்றைக்கி அந்த நம்பருக்கு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னை ஃபுல்லாக ஏமாற்றிட்டாங்க. இப்போ பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஆர்ட்ரு பண்ணங்காட்டி என்ன மாதிரி பல்பு வாங்காதீங்க. எதாக இருந்தாலும் நல்லா செக் பண்ணிவிட்டு, நான் உங்கள் உண்மையான ப்ரூஃபாக என்ன ஏதுங்கிட்டு நான் இந்த காரு தரேன், அந்த கேஷாக தரேன் அப்படிங்கிட்டு நான் பாதி அமௌண்ட்டு தாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட சரி, அந்த வாட்சையும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. அது உண்மையாகவே இருக்காது. மேலே ஒரு நம்பர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதுதான் அவங்க கால் பண்ணி நான் கார் தரேன், கேஷ் தரேன் அப்படிங்கிட்டு சொன்னவங்க நம்பர். லேடி அவங்க கால் பண்ணி இந்தமாரி உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிட்டு சொன்னவங்க நம்பரு. கீழே எனக்கு காலையில் எனக்கு வந்து கைக்கு வந்தவங்க நம்பரு ஒருத்தர் வந்து எனக்கு கையில் வந்து கொடுத்தாரு, அவரோட நம்பரு. அந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணேன். எனக்கு வந்து இது டெலிவரி தான் சார், இது மட்டும்தான் நான் கொடுக்குறது, இல்லாட்டி நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்களா, அதுக்கு கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. நான் வந்து இன்ஸ்டாவில் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன். எனக்கு மொத்தமாக பல்பு அனுப்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு லிக்யூட் மாதிரி காமிச்சோம்னா, அந்த இதுதான் அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்துச்சு. அதில் வாட்சும் இந்த லிக்யூடும் இருந்துச்சு. அது சார்ஜரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த இது எனக்கு தலைவலி ஆகிப்போச்சு. 1000 வேஸ்ட்டாக ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு நான் இது சேர்த்து வச்சது. இது யாரும் இந்த மாதிரி வாங்கி அனுபவப்படாதீங்க.